ஒரு நாட்டோட பிரதமரே கிட்டத்தட்ட 45 நிமிஷத்தில் 15 வருட காலங்களாக ஆட்சி செய்த தன்னோட நாட்டை விட்டு 45 நிமிடங்களில் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்று நைட்டு நடந்தது. என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 1970 காலகட்டங்களில் பங்களாதேஷோட ஃப்ரீடம்காக ஹெல்ப் பண்ண எல்லா தியாகிகளோட குடும்பத்திற்கும் 30% அரசு வேலையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை அன்னைக்கு பதவியில் இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அதற்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 30% இடஒதுக்கீடை அவங்களோட பையங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. ஸோ இதற்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜூலை மாதம் வந்த ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்புலையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மகன்களுக்கும் கொடுத்தது பத்தாது, அதற்கப்புறமா வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனான பேரன் அல்லது பேத்திகளுக்கும் இந்த 30% இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதான் இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி இன்னும் விரிவாக பார்த்துடலாம். அதாவது பங்களாதேஷில் ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட பொண்ணு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேக் ஹசீனா. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 வருட காலங்களாக பங்களாதேஷை ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க 1996 தன்னோட பதவியை ஏற்றதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ 2024 வரைக்கும் இவங்க தான் பிரதமராக பதவியேற்று பதவியில் வகித்து வர்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை நடந்தது இங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பதவி வகித்த காலங்களில் அந்த நாட்டோட பொருளாதாரம் ரொம்பவே கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விலைவாசிகள் எல்லாமே ஏறி இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த தியாகிகளோட குடும்பங்களுக்கு 30% அரசு வேலையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்திருக்காங்க. அதாவது அப்பாவை தொடர்ந்து மகனை தொடர்ந்து பேரன் அப்படிங்கிற மாதிரி 3 தலைமுறையினருக்கும் 30% இடஒதுக்கீடுங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆல்ரெடி அந்த கண்ட்ரியில் ஒரு ஃபைட் நடந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா, இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ஷேக் ஹசீனா அழைக்கப்படுற இந்த பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தான் பதவிக்கு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு இந்த எலெக்ஷனில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூலை மாதத்தில் அந்த நாட்டோட நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பில் இந்த இடஒதுக்கீடு 30% இடஒதுக்கீடு கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், அதாவது படிச்சுட்டு இருக்கவங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, ஏன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் ரொம்பவே வீக்காக இருக்குன்றனால அங்கே வேலை கிடையாது, விலைவாசி ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. என்னதான் இவங்க எஜுகேஷன் இதை நல்லபடியாக கொடுத்துட்டு இருந்தாலும் கிடைத்ததற்கப்புறமா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருந்த மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. ஸோ இந்த இடஒதுக்கீடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, அந்த நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே விரக்தியாகி அவங்க ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டத்தில் இராணுவத்தோட தலையீடு உள்ளே இருந்து கிட்டத்தட்ட 98 மாணவர்கள் இறந்ததாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை தொடர்ந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்ததுக்கு அப்புறமாவுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேற்று இரவு அது ஒரு பெரிய கலவரமாக வெடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதற்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, இந்த முன்னாள் பிரதமர் இருந்தாங்க இல்லைங்களா, இவங்களை இராணுவ அதிகாரிகள் இவங்களை மீட் பண்ணி, நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு 45 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம், நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே உங்களோட பதவியை விலகிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெலிகாப்டர் மூலிமா நீங்கள் வேறு நாட்டுக்கு போயிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று இரவு ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க அந்த நாட்டோட அதிபரை சந்தித்து தன்னோட ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்துட்டு தன்னோட வீட்டை விட்டு அவங்க
பங்களாதேஷை விட்டே வெளியேறிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க, திரிபுரா மாவட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவங்க இங்கேருந்து லண்டனுக்கு மூவ் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி மேலும் உங்களோட கருத்துக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.